நாம் ஒரு வான அளவிலான கட்டிடத்தையோ அல்லது ஒரு நினைவு நிலைமத்தையோ பார்க்கும்போது நமது கண்கள் இயல்பாகவே மேல் நோக்கி செல்கின்றன. அதன் சிகரத்தையும் உயரத்தையும் மேகங்களுக்கு எதிரான அதன் நிழலுருவத்தையும் நாம் வியந்து ரசிக்கிறோம். ஆனால் நமது கால்களுக்கு கீழே உள்ள இருண்ட அமைதியான பூமியை பெரும்பாலும் புறக்கணித்து விடுகிறோம். ஈபில் கோபுரம் இந்த வழக்கமான அவதானிப்பை மீறுகிறது. இந்த அளவில் ஈர்ப்பு மற்றும் பொருள் அழுத்தத்தின் விதிகளின்படி இவ்வளவு கனமான ஒரு கட்டமைப்பு பல தசாப்தங்களுக்கு முன்பே அதன் அடித்தளத்தையே நசுக்கி இடிபாடுகளாக சரிந்திருக்க வேண்டும். அது தப்பி பிழைத்ததற்கான விளக்கம் கட்டிடக்கலை பதிவுகளின் தூண்கள் என்ற தலைப்பில் மிகவும் சிதைந்த ஒரு பொறியியல் கையெழுத்து பிரதியில் உள்ளது. அது கோபுரத்தின் கூர்நுனி அல்லது வெளிப்புற ஓட்டின் மீது கவனம் செலுத்துகிறது. இருப்பினும் இந்த நூலின் ஆசிரியர் கோபுரத்திற்கே ஒரு பக்கத்தை கூட ஒதுக்கவில்லை. மாறாக பார்வையிலிருந்து முற்றிலும் மறைக்கப்பட்டிருக்கும் ஒன்றின் மீது கவனம் செலுத்துகிறார். இந்த கட்டுமான தளம் நிலத்தடி பிளவினால் வரையறுக்கப்பட்ட மிகவும் நிலையற்ற ஒரு புவியியல் பிளவு கோட்டின் மீது அமைந்துள்ளது. நிலத்தில் ஏற்படும் இந்த தொடர்ச்சியான கணிக்க முடியாத நகர்வு ஒரு சிறப்பு தலையீடு இல்லாமல் இந்த உயரத்தில் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதை இயற்பியல் ரீதியாக சாத்தியமற்றதாக்குகிறது. கட்டியவர்கள் முதலில் அந்த பாதகமான பாறை அடித்தளத்தை வென்றதாலேயே கோபுரம் இன்று நிற்கிறது. பூமிக்கு மேலே உள்ள கட்டிடக்கலை பூமிக்கு ஆழத்தில் செய்யப்பட்ட அடித்தள பணிகளின் விளைவாகவே அமைந்துள்ளது. கோபுரம் மேற்பரப்பை அடைவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே முதன்மை பணிகள் நடைபெற்ற நூற்றுக்கணக்கான அடி ஆழமுள்ள ஒரு பிரம்மாண்டமான கும்மிருட்டு அகழ்வு குழியை அந்த கையெழுத்து பிரதி விவரிக்கிறது. பொறியியலாளர் சமச்சீரான கிளை ஆதரவு முனைகளுடன் இணைக்கப்பட்ட ஒரு மைய அறுகோண நங்கூரத்தை பயன்படுத்தினார். பெரும் அழுத்தம் கீழ்நோக்கி செலுத்தப்படும் போது மையம் இயக்க ஆற்றலை உள்வாங்கி அதை வெளிப்புறமாக பரப்புகிறது. நிலத்தடி வெட்டு விசையை எதிர்கொள்ள தூண்கள் கிடைமட்ட அதிர்ச்சி அலைகளுக்கு எதிராக வளைந்து முறிவு ஏற்படாமல் தாக்கத்தை உள்வாங்குகின்றன. இந்த அதிர்ச்சி உள்வாங்குதல் சாத்தியமாகிறது ஏனெனில் தூண்கள் ஒரு குறிப்பிட்ட நெகிழ்வான கலப்பு பொருளிலிருந்து வார்க்கப்படுகின்றன. அது தீவிர அழுத்தத்தின் கீழ் நுண்ணிய அசைவுக்கு இடமளிக்கிறது. எதிர்கால பெருங்கட்டமைப்பின் ஒவ்வொரு டன் எடைக்கும் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக பொறியியலாளர்கள் ஒரு கண்டிப்பான நிறை இயற்பியல் விகிதத்தை பின்பற்றினர். அவர்கள் இந்த கலப்பு பொருளின் துல்லியமாக கணக்கிடப்பட்ட கன அளவை பாறை தளத்தில் உட்செலுத்தினர். இந்த பொருள் அறிவியலை அறுகோண வடிவியலுடன் இணைப்பதன் மூலம் கட்டுநர்கள் ஒரு அபாயகரமான புவியியல் தளத்தை ஒரு நிலையான அழிக்க முடியாத தளமாக மாற்றினர். நிலத்தடி வலைப்பின்னல் பதப்படுத்தப்பட்டு அதன் இடத்தில் நிலைநிறுத்தப்பட்ட பின்னரே கட்டுமானம் மேற்பரப்பை நோக்கி நகர்ந்தது. அந்த நிலத்தடி தூண்களின் அமைப்பே கோபுரத்தின் சரியான அடித்தள பரிமாணங்களை நிர்ணயித்தது. கண்ணுக்கு தெரியும் கட்டமைப்பு ஏற்கனவே மண்ணில் பதிக்கப்பட்டிருந்த கண்ணுக்கு புலப்படாத தடத்தை பின்பற்ற வேண்டியிருந்தது. உயரமான இடங்களில் வீசும் காற்று கோபுரத்தை பக்கவாட்டில் தள்ளுவதால் வளிமண்டல இழுவிசை போன்ற சவால்களை உயரம் கொண்டு வருகிறது. ஒளிரும் அடித்தள கோடுகள் இதை எதிர்க்கின்றன. தரைக்கு மேலுள்ள எடை கீழே உள்ள நங்கூர தூண்களால் கச்சிதமாக சமன் செய்யப்பட்டு கோபுரம் கவிழ்வதை தடுக்கும் ஒரு சமநிலையை பேணுகிறது. ஈபில் கோபுரம் என்பது அதன் அடியில் புதைந்துள்ள பொறியியலின் புலப்படும் வெளிப்பாடாகும். அது பூமியில் செய்யப்பட்ட வேலையின் ஒரு பௌதீக நீட்சியாகும். இப்போது அந்த கோபுரத்தை பார்க்கும்போது அதன் செங்குத்த ஏற்றத்தின் அளவு பிரமிக்க வைக்கிறது. ஆனால் அது இனி ஒரு மர்மமாக இல்லை. அடித்தளத்தின் இயக்கவியலை அறிந்து கொள்வது நாம் அதன் சிகரத்தை பார்க்கும் விதத்தை மாற்றுகிறது. கீழே உள்ள பாறை அடுக்கை பற்றி கொண்டிருக்கும் அந்த மாபெரும் ஆதரவு வலையமைப்பை கருத்தில் கொள்ளாமல் அதன் உச்சியை பார்ப்பது கடினம். கட்டமைப்பின் உறுதி கண்ணுக்கு புலப்படாத உழைப்பை சார்ந்திருப்பதாக இந்த நூலின் இறுதி பக்கங்கள் வாதிடுகின்றன. அதாவது மற்றவை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக மறைந்திருக்கும் உழைப்பு. நவீன கட்டிடக்கலை பொறியியலும் இதே முன்னுரிமை முறையை சார்ந்துள்ளது. எந்த ஒரு நவீன வானுயரி கட்டிடத்திலும் மிகவும் சிக்கலான பொறியியல் அம்சங்கள், ஆழமான அடித்தளங்கள் மற்றும் நில அதிர்வு தனிப்பண்கள் பொது பார்வையிலிருந்து முற்றிலும் மறைக்கையே இருக்கின்றன. நாம் பெரும்பாலும் முற்றிலும் பார்க்கவே தவறுகிற அடித்தள பணிகளின் மீதுதான் மிகவும் புலப்படும் சாதனைகள் கட்டப்பட்டுள்ளன என்பதற்கு ஈபில் கோபுரம் ஒரு நினைவூட்டலாக விளங்குகிறது.